முருகாச்சரணம். கந்தபுராணத்தின் சென்ற பதிவில் நம்ம இந்திரன் தன்னுடைய மனைவியை நினைத்து வருந்தியதை நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். திருமாலும் நான்முகனும் தேவர்களோடு சேர்ந்து கொண்டு தம்மை பூஜித்து மகிழ்ந்த அந்த தலத்திலே இறைவனை வழிபட வேண்டுமென முருகப்பெருமான் நினைக்கிறாரு. இந்திரனை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு சொல்றாரு. பூஜைக்கு வேண்டிய பொருட்களை தேவர்கள் விரைந்து எடுத்துட்டு வராங்க. விஸ்வகர்மா எம்பெருமானுக்காக ஓர் அழகிய ஆலயம் அமைத்து அதனுள் சிவாகம விதிப்படி லிங்கம் ஒன்றையும் ஸ்தாபிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆத்துல நீராடி புனித மலர்களை கொண்டு வந்து முருகன் லிங்கத்தை வழிபட்ட போது எம்பெருமான் தேவியோடு ரிஷபத்தின் மீது அமர்ந்தவராய் காட்சி தராரு. அனைவரும் அந்த திருக்கோலத்தை பக்தியால மனமுருகி கண்டுகளிக்கிறாங்க. அந்த சராசரங்களையும் இமைப்பொழுதிலே அழிக்கும் சக்தி வாய்ந்த பாசுபதம் என்ற அஸ்திரத்தை இறைவன் குமாரனுக்கு அளித்து, வேலவா, இந்த அஸ்திரம் என்னிடமிருந்து உண்டானதாகும். விஷ்ணு பிரம்மாதியரும் இதனை பெற்றதில்லை. இந்த அஸ்திரத்தை தாங்கக்கூடிய வல்லமை உன் ஒருவனுக்கே உள்ளது. இதை கொண்டு சூரபத்மனுடைய சேனையை நாசம் செய்வாயாக அப்படின்னு அருளி மறைகிறார். அதுக்கப்புறம் தேவர்கள் திருவிடைமருதூர், மாயூரம், திருப்பரியலூர் ஆகிய தலங்களை அடைந்து அங்கே எம்பெருமான் காட்சி தரும் திருக்கோலங்களை பார்த்து தரிசித்துவிட்டு திருவாரூரை அடையிறாங்க. அந்த பகுதியில் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கும் வீதி விடங்க பெருமாளையும் வன்மீகநாதரையும் தரிசித்து கொண்டு மேலே அவங்க பயணத்தை தொடர்ந்து போகிறாங்க. அவங்க சென்ற பகுதி பாலைவனத்துக்கு ஒப்பாக இருந்தது. எங்கும் தாங்க முடியாத உஷ்ணம் பரவி இருந்ததை பார்க்குறாங்க. சிவகுமாரன் தேவர்களுடன் அந்த பகுதியிலே செல்லும் பொழுதும் இறைவன் அருளால் உஷ்ணம் நீங்கி குளிர்ச்சி தோன்றியதையும் பார்க்குறாங்க. வறண்டு கிடந்த பிரதேசம் பசுமையாக மாறி செழிச்சு ஆரம்பிக்கிறதையும் பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவருடைய குமாரர்களாடைய தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி அப்படிங்கிற 6 பேரும் ஞான திருஷ்டியினால சரவண பெருமான் வருவதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் அவர் முன் சென்று, ஐயனே, தங்கள் வரவை எதிர்பார்த்து இத்தனை காலமாக காத்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறாங்க. குமாரனுடைய அருகிலே நின்று கொண்டிருந்த இந்திரன் அவரை வணங்கி, தேவதேவா, இவர்கள் பராசர முனிவருடைய குமாரர்கள். சரவண பொய்கையில் இறங்கி நீரை கலக்கி பலவிதமாக விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது துள்ளும் மீன்களை பிடித்து கரையிலே தூக்கி போட்டனர். அந்த சமயம் அங்கு வந்த முனிவர் அவர்களுடைய கொடுமை நிறைந்த விளையாட்டை கண்டு கோபமுற்று மீன்களாகி பொய்கையிலே திரியுமாறு சாபமிட்டார். அவர்களும் தவறை உணர்ந்து வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனத்தை கூறுமாறு வேண்டினர். தாங்கள் சரவண பொய்கையில் எங்கள் துயர் துடைக்க அவதரிக்க இருப்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இறைவி தங்களை எடுத்துச் சென்று அணைத்து கொள்ளும் போது ஸ்தனங்களில் பால் பெருகி நீரிலே கலக்கும் என்றும் அதனை பருகினால் சாபம் நீங்கும் என்றும் தெரிவித்தார். அவ்விதமே சாபம் நீங்க பெற்ற இவர்கள் எம்பெருமானை பணிந்தவாறு திருப்பரங்குன்றத்திலே தங்கள் வரவை எதிர்நோக்கி இத்தனை காலமாக தவமிருந்து வந்திருக்காங்க. தங்கள் வருகையை அறிந்ததும் இங்கு வந்திருக்கின்றனர் அப்படின்னு தெரிவிக்கின்றார். முருகப்பெருமான் அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்தவராய், நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று கூறி அழைத்து கொண்டு புறப்பட்டார். திருச்செங்குன்றூர் என்ற ஸ்தலத்தை அடைந்த அவர்கள் அங்கு இறைவன் திருக்கோலத்தை பார்த்துவிட்டு சமுத்திர தீர்த்தத்திலுள்ள செந்தில்புரியை அடையிறாங்க. முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்க விருப்பம் கொள்ளவே விஸ்வகர்மா அழகிய நகரத்தை சகல வசதிகளுடன் உண்டாக்கினான். அந்த நகரினுள் நுழைந்து திருமாளிகையிலே எழுந்தருளிய முருகன் அங்கிருந்து இந்திரனை பார்த்து, அமராதிபா, சூரபத்ம முதலான அசுரர்கள் தோன்றியதும் தவம் செய்து அளவற்ற பராக்கிரமத்தை அடைந்ததும் இதுவரை உங்களுக்கு இழைத்து வந்துள்ள துன்பங்களும் விவரமாக சொல், கேட்போம் என்றார். இந்திரனோ அங்கிருந்த தேவகுருவை வணங்கி தாங்களே கூற வேண்டும் என்று வேண்டினான். பிரகஸ்பதி இறைவன் திருக்குமாரனை நமஸ்கரித்து, ஐயனே, சகல ஜீவன்களிலும் நிறைந்துள்ள தங்களுக்கு தெரியாத விஷயம் உண்டோ? தங்களுடைய எண்ணத்தை யாரால் தான் புரிந்து கொள்ள முடியும்? தங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் எடுத்து சொல்ல போவதில்லை. எங்கள் ஆயாசம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக தாங்கள் கேட்கின்றீர்கள் போலும். எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகின்றேன் என்று சொல்லத் தொடங்குறாரு. பிரகஸ்பதி சூரபத்மன் எப்படி உருவானார், அவருடைய பராக்கிரமங்கள், வீர பராக்கிரமங்கள் என்ன அப்படிங்கிறத முருகப்பெருமானுக்கு எடுத்துரைப்பதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகின்றது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.